ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தி ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த வெப்சைட் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கிடைக்கும். குட் ப்ராடக்ட்ஸ் அண்டு நல்ல ப்ரைஸ் இருக்கிற ரேட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யார் வீட்லையாவது குழந்தை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா சத்து மாவு பேபி ஸ்கூலில், அதை வந்து எப்படி டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கப்பில் 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் எடுத்த நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு நாள் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அவள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு பாக்கெட் 1/2 கிலோ பாக்கெட் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பாக்கெட்டு. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அந்த கடாயில் அந்த 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? அந்த கப் அளவுக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்தாலே ஓகே தான். ஓகேங்களா? இந்த மாவு சேர்த்திங்க அப்படின்னா 15 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். நல்லா சூடாகணும். முதல்ல தண்ணி கொதிப்பிடிக்கும் இல்லையா, அந்த கொதிப்பிடிக்கிற அப்போ தான் வந்து தண்ணி காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் சக்கரை பாவு காய்ச்சணும்னு நினச்சிக்காதீங்க. இது சக்கரை பாவு காய்ச்சற மெத்தட் இல்லை. நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள், அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2.5 கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதித்து ஆவி வர டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொதித்து வர டைமில் அவல் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு கைப்பிடி அளவு, அந்த அவலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து விடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அவள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வெந்துடும். உங்களுக்கே தெரியும் இல்லையா, அவள் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது. சுடுதண்ணியில் போடுறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு சிலருக்கு மாவு மாதிரி இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வாயில் அப்படியே கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பிடிக்கும். எனக்கு வந்து வாயில் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஓகேங்களா? போட்ட அடுத்த செகண்டே அது வெந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா கொதி பிடிச்சி வரணும். அவள் நல்லா வெந்திருக்கணும். குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அவள் நல்லா மாவு மாதிரி வேகிற அளவுக்கு விட்டுருங்க. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவளை வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமே போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, அந்த மாவை வந்து உடச்சி பாருங்கள். அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது புழு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை ரொம்ப நாள் ஆன பாக்கெட்டாக அந்த மாதிரிலாம் வச்சுருக்காதீங்க. அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சளிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சர்க்கரை வந்து 15 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம், கரும்பு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி அவளோட மிக்ஸ் ஆகி தண்ணியும் நல்லா இதாயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சத்து மாவு கொட்டிகிட்டே கலருங்க. கட்டி ஆகாமல் அந்த 1/2 கிலோ பாக்கெட் அப்படியே இந்த மாதிரி கொட்டிகிட்டே கலரிகிட்டே இருக்கணும். களி கலருவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை கலரிகிட்டே இருக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். கட்டி சேர விட்டுறாதீங்க, நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. வெள்ளை ரவை எப்படி கட்டி சேர்ந்துரும், அந்த மாதிரி இதுவும் கட்டியாக தான் பார்க்கும். பட் நீங்கள் வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலரணும். ரொம்ப கெட்டியாகவும் விட்டுறாதீங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது இறக்கிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. தண்ணி பத்தாமல் வச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக சுடு தண்ணி வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு கூட, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கட்டி சேரக்கூடாது, முக்கியமாக அதுதான் இம்பார்ட்டன்ட். கட்டியாக இருந்தால் பிடிக்காது இல்லையா நமக்கு. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நெய் வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆயில் வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் நிறையா சேர்த்தாதவங்க, அந்த நெய் ஸ்மெல் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க ஆயில் கூட சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. நெய் சேர்த்தும் போது இன்னும் மாவு கொஞ்சம் இலகும். கலரிகிட்டே இருங்க. அடியில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா சட்டியெல்லாம் கருகி மாவு ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் அந்த மாதிரி வச்சிடாதீங்க. ஓகேங்களா? லோ ஃப்ளேமில் இது பண்ணால் போதும். ஆயில் நான் ஊற்றுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும்போது கொஞ்சம் இலகி வரும்.
இந்த பக்குவத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெய் சேர்த்தணும். நான் எவ்வளோ நெய் ஊற்றுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து வீட்டில் எடுத்த நெய். குழந்தைங்களுக்கு அது கொடுக்கும்போது ரொம்ப சத்து. கடையில் வாங்குறது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதனால நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை எடுத்து பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கையிலே. ஓகேங்களா? தேங்க்யூ.